நேரடியாக எங்களுடைய நிகழ்வுகளுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறோம். அமரத்துவமடைந்த இராஜ விரோதயம் சோமந்தனையா இலங்கை தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழ் மக்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கிறது. சந்தர்ப்பத்தில் களுவாஞ்சிக்குடி வட்டார கிளையின் ஏற்பாட்டிலே களுவாஞ்சிக்குடி வஸ்தரிப்பு நிலையத்திலே நிகழ்வு நினைவு பேரவை சொன்னவர்களில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நிகழ்வுக்கு வருகை தந்து முதலாவதாக ஐயா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் சம்பந்தனையா இலங்கை தமிழ் தேசிய காங்கிரஸ் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து தமிழ் மக்களுக்குரிய நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பல அரசாங்கங்களோடு ஒன்றாக பல வாதங்களை இட்டு நமக்கான தீர்வுக்காக அரும்பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியினை கூறி தங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்து அதனைத் தொடர்ந்து களுவாஞ்சிக்குடி பிரதேச அதனை தொடர்ந்து சுடரினை ஏற்றி வைத்த மதகுருக்களுக்கு எமது நன்றியினை சங்கத்தின் தலைவருமான வினோராஜ் அவர்களையும் அந்த சுடரினை ஏற்றி ஐயாவுக்குரிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரியநேந்திரன் ஐயா, அதே போன்று சிறுநேசன் ஐயா, அதே போன்று அவர்களையும் எமது இலங்கை ரஞ்சினி செலுத்துமாறு அன்பாக அழைக்கின்றோம். அமரத்துவமடைந்த இராஜ விரோதயம் சம்பந்தன் ஐயா அவர்களுடைய கண்ணீர் அஞ்சலி நிகழ்வு இன்று களுவாஞ்சிக்குடி வஸ்தரிப்பு நிகழ்ச்சியிலே களுவாஞ்சிக்குடி வட்டார கிளையினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்களினுடைய மரண செய்தி கேட்டு எமது இலங்கை தமிழரசு கட்சி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த எங்களுடைய பிரதேச கிளையினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதேச கிளையின் தலைவர் பொறுப்பு வாய்ந்தவர்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக வருகை தந்து அந்த சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். கலாவளை பிரதேச கிளையினுடைய அதுபோன்று இங்கு வருகை தந்த பிரதேச சபைகளினுடைய முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் அதே போன்று எங்களுடைய களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தினுடைய விளையாட்டுக் கழகங்கள் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர்கள் அதே போன்று வயல் கிராமங்களில் இருந்து வருகை தந்த எமது கட்சியினுடைய தொண்டர்கள் பொறுப்பு வாய்ந்த பதவிகளிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் வட்டார கிளையினுடைய தலைவர்கள் வட்டார கிளையினுடைய உறுப்பினர்கள்
அனைவரையும் வருகை தந்து இந்த சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக உங்களை நாங்கள் பணிக்கின்றோம். அதை போன்று எமது இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும், அதாவது ஐயாவினுடைய கண்ணீர் அஞ்சலி நிகழ்விலே, அந்த நினைவு நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் வருகிறது ஐயாவுக்கு சுடரினை ஏற்றி நீங்கள் அஞ்சலியினை செலுத்தலாம் என்று நாங்கள் விடப்பட இருக்கின்றது. அதற்காக அவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வட்டார கிளை தலைவர்கள் பாரிய இழப்பாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் பிறப்பவர் இறப்பது உறுதி என்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் ஐயாவுக்குரிய அஞ்சலிகளை நாங்கள் மலர்களாலும் ஒளிச்சுவர்களாலும் அகவணக்கங்களாலும் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஐயாவினுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றும் நாங்கள் எல்லோரும் இந்த சந்தர்ப்பப்படுத்தி அந்த வாகன வசதிகளிலே நீங்கள் பங்கெடுத்து இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம் என்பதனை அறிவித்திருக்கின்றோம். சம்பந்தனையா பல ஆண்டுகளாக இந்த தமிழ் தேசியத்திற்காக அரசியல் ரீதியிலே பாடுபட்டு எமது தாயகத்திலே பரப்பி கிடந்த அனைத்து கட்சிகளையும், அனைத்து அரசியல் பிரமுகர்களையும், அனைத்து மதம், அனைத்து இனம் என்று அனைவரோடும் சிறந்த தொடர்பாடல்களை வைத்து தமிழ் மக்களுக்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு பயணித்து இறுதி மூச்சு வரை பயணித்து அவர் ஒரு தமிழ் தேசியவாதி என்பதுதான் உண்மை. இருந்தாலும் இன்று அவருடைய இழப்பு என்பது அது தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்வு களுவாஞ்சிக்குடி வட்டார கிளையினுடைய தலைவர், வட்டார கிளை உறுப்பினர்களுடைய ஒழுங்கமைப்போடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயா அவர்களினுடைய வழி நடத்தலிலுமே இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழிநடத்திய ஒரு சிறந்த தலைவர் ஆவார். சர்வதேசத்தில் கூட சம்பந்தன் ஐயாவுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. இதனை யாரும் அறிவீர்கள். இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து சகலனையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையுடன் எமது தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெறுவதற்காக பாடுபடுவோம் என்று உறுதி போன்று எமது ஐயாவின் இறுதி திரிகை நாளைய தினம் 3:30 மணி அளவிலே திருவண்ணாமலையில் அவரின் பிறந்த ஊரிலே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஐயாவின் இறுதி கிரியைக்கு கலந்து கொள்ள இருக்கின்ற அனைவருக்கும் உங்களுக்குரிய வசதிகள், பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழனாக பிறந்து நாம் 2009க்கு முன்பு நாம் அறிந்த ஒரு தலைவர், அவர் மரணித்த பின்பு 2009க்கு பின்பு நாம் நேரடியாக அரசியல் ரீதியிலும் எங்களுடைய பிரச்சனைகளை கூறி அதை சீர் செய்வதற்காக அனைத்து இலங்கை வாழ் தமிழர்களை விட வெளிநாடுகளிலும் வசிக்கின்ற அனைத்து தமிழர்களின் ஒரு தனி தலைவராக திகழ்ந்த எமது சம்பந்தனையாவுக்கு இன்று களுவாஞ்சிக்குடியில் ஒரு சிறிதாக ஒரு சின்ன அவருக்கான நினைவேந்தலை செய்வதில் நான் பெருமிதம் அடைகின்றோம். இது இன்றும் ஐயாவோடு பயணித்த வெள்ளிமலை ஐயா இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஆட்களும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அவர் மறைந்தாலும் அவரை விட்டு சென்ற அவர் எங்களுக்கான என்ன உலகமெல்லாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தே சமட்சசன் மங்களானி பவந்து. எல்லா உயிர்களும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக. இன்றைய தினமான ராஜவலோதயம் சம்பந்தன் ஐயாவின் கண்ணீர் அஞ்சலியை களுவாஞ்சிக்குடி மண்ணில் ஏற்பாடு செய்த இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் வினோராஜ் அவர்களுக்கும், இங்கே வருகை வந்திருக்கும்
களுவாஞ்சிக்குடி முகாமை ஆலய பரிபாலன சபை தலைவர்களுக்கும் மற்றைய அரசியல் ரீதியாக வருகிறந்திருக்கும் வள்ளிமலை ஐயா, சிறுநேசன் ஐயா மற்றும் அரியேந்திரன் ஐயா மற்றும் நமது மதகுமாரான முஸ்லிம், தமிழ், சிங்கள, பௌத்த மதத்துக்குரிய தலைவர்கள் அனைவருக்கும் இங்கே வருவதற்கும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களே ஒரு பெரிய இழப்புக்குள் நாங்கள் முகங்கொடுத்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே நான் சந்திப்பது இப்படியான தளர்வுகளை இழக்கின்ற பொழுது அந்த இழப்புக்கு பின்பதாக எங்களுடைய வாழ்க்கையின் பயணம் இப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நான் சிந்திப்பது உண்டு. அந்த வகையில் என்ன நினைக்கின்றேன், ஐயாவுடைய செயல்பாடுகள், சம்பந்தன் ஐயாவுடைய பாராளுமன்றத்திலே சில சொற்பொழிவுகளை நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது இந்த உலகத்திலே தேசத்திலே வாழுகிற எந்த மக்களுடைய மத்திய மக்கள் உள்ளத்திலே ஒரு தாக்கத்தையோ வேதனையோ உண்டு பண்ணாதபடிக்கு எல்லா மக்களும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த உரிமை மனப்பான்மையோடு தான் அவருடைய சொற்பொழிவு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அவர் தன்னுடைய பயணத்திலே, உலக பயணத்திலே, அரசியல் பயணத்திலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பார்க்கின்ற அரசியல் தலைவர்கள் சில தங்களுடைய சுயநலத்துக்காக மாறுவது. ஆனால் ஐயாவுடைய வாழ்க்கையில நான் கண்டு கொண்டது ஒரே நிலையில் இருந்து செயல்பட்ட ஒரு தனி மனிதனாக இருந்தார். மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், மக்கள் இந்த சமூகத்திலே வாழுகின்ற மூவின மக்களும் சமத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற உரிமை குரல் எப்பொழுதும் இருந்தது. மாலை வந்தனர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அன்புக்குரிய, மதிப்புக்குரிய ஏனைய மத பெரியார்களே, அதே போன்று இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் சகல ஏற்பாடு குழு தலைவர், செயலாளர் பல ஏனையவர்களுக்கும், அதே போன்று அன்புக்குரிய முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். இப்படியான நிகழ்வுகளுக்கு நாங்கள் அளிப்பது மிக குறைவு. ஆனால் இந்த களுவாஞ்சிக்குடி வர்த்தக உள்நடப்பு அந்த சங்கத்தின் சகல உறுப்பினர்களுக்கு எனது மனப்பூர்வமான, இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பௌத்த தலைவராக இருந்து தமிழர்களுக்காக பாடுபட்ட இந்த தலைவரை நினைவு கூற இந்த நிகழ்விலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே சமாதானத்தை, ஒற்றுமை, சகோதரத்துவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் தான் சம்பந்தன் ஐயா. அவர் இருந்த காலத்திலே ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மாகாண சபையிலே, கிழக்கு மாகாண சபையிலே ஒரு கூட்டத்திற்கு அவரே வந்து இருந்த நேரத்திலே நான் அவர் பக்கத்தில் அவருக்கு காது கேட்காது. ஆனால் ஐயா எப்படி இருக்கீங்க என்று நான் கேட்ட உடனே யார் நீங்கள் என்று அவர் பக்கத்தில் இருக்கிறார்கள் கேட்டேன். அது பௌத்த தலைவர் என்று சொன்ன உடனே அவர் சிரித்து ஐயா வணக்கம் என்று சொன்னார். நாங்கள் எந்த இனத்தில் இருந்தாலும், இந்த மதத்தில் இருந்தாலும், இந்த சந்தர்ப்பத்திற்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். அது எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் நாங்கள் கொண்டு வருவதையும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், யாருமே சம்பந்தன் ஐயாவை மறக்கவே மாட்டாங்க. இந்த பிரதேசங்களிலே, சிறப்பாக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே நாங்கள் இருக்கின்றோம்.
சிங்களவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். உங்களைப் போல தமிழிலே பேசி தமிழர்களோடு சந்தோஷமாக இறுதி வரைக்கும் இருப்பதுதான் எங்களுக்கு ஆசையை ஒழிய எங்களுக்கு உரிமை தர வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஆனால் உங்களுக்கு அதிகாரம் வரும், சந்தர்ப்பம் வரும். எங்களுக்கு ஆசை வந்து சகல மக்கள் இன ரீதியாக மத ரீதியாக பார்க்காமல் இந்த நாட்டிலே தேவையான சகல வசதிகள் எல்லோருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இருக்கின்றே தவிர தனித்தனியாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதே உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அதனால் நான் தமிழில் பேசுகிறேன். நான் சிங்களத்தில் பேச வேண்டிய பௌத்த தலைவர் ஏன் தமிழிலே பேச என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களை நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பௌத்த, அவர் சிங்களம் பேசக்கூடியவர், அவர் எங்களுக்கு தேவையில்லை என்று நினைத்தால் நான் அது எந்த நேரத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாற்றக்கூடிய ஒருவர் தான் நான். அதனால் இந்த முக்கியமான ஆர் சம்பந்தன் ஐயாவுக்கு கல்வியில் அஞ்சலி செலுத்தும் கல்வியை என்னையும் அழைத்தமைக்காக இந்த களவாஞ்சிக்குடி இல்லாட்டி நாங்கள் திருப்பூர்மலைக்கு போகணும். ஆனால் எங்களுக்கு வசதி இல்லை. ஆனால் இந்த அவருக்கு ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்று நிகழ்ச்சியை நடத்தினால் நான் நினைக்கின்றேன், நீங்கள் தான் இந்த நாட்டிலே சொத்துக்கள். ஏனென்று சொன்னால் சில ஆட்களுக்கு தெரியாது. அவர் போயிட்டாரு, அதனால அது செய்ய தேவையில்லை, நாங்கள் சும்மா இருப்போம் என்று சிந்தித்தாலும் கூட இந்த களவாஞ்சி விசேஷமாக வினோத் அவர்களுக்கு இந்த விகாரைக்கு வந்து அவங்க எப்படி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று பல ஆலோசனைகளை எனக்கு கேட்டாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவர் பெரிய ஒரு பிரபுதியான வாகனத்தில் வந்து நான் நினைத்து ஜனாதிபதி வாகனாங்க. ஆனால் அவரும் இந்த உங்கள பிரதேசத்துக்குள்ளே ஒரு இளைஞராக இருந்து இப்படியான ஒரு நிகழ்வு நடாத்தி இந்த மறக்க முடியாத, அதே போன்று எங்களுக்கு பாடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கி நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், அதே போன்று சமாதானமாக ஒற்றுமையாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த சங்கிலியை உருவாக்கியவர்கள். சம்பந்தன் ஐயா பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது நான் கேட்ட ஒரு பல நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு கட்டிய இந்த கண்ணீர் அஞ்சலி, இந்த பேனர் ஒரு நாள் எனக்கும் அல்லது உங்களுக்கும் கட்டப்படும். இதில் யாரும் நாங்கள் தப்ப முடியாது. நீங்கள் எல்லாம் பேசும் பொழுது தமிழ் தேசியம் என்று பேசுகிறீர்கள். உண்மையிலே ஒரு முஸ்லிம் மத தலைவராக இருந்தாலும் நானும் ஒரு தமிழ் தேசியத்தில் ஒருத்தன் தான். அதை நான் சந்தோஷம் அடைகின்றேன். நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லுவார்கள், அதற்காக நான் உங்களிடம் நான் பேசுகிறேன். முஸ்லிம் சமூகத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவனின் காணி இருந்தாலும் அந்த காணியை கொடுத்துவிடுன்னு சொன்னார். உரிமை எப்பொழுதும் யாராக இருந்தாலும் தன்னுடைய மனங்களில் கொடுக்கக்கூடாது என்ற மன நிலை வரக்கூடாது என்று சொன்னார். நான் இன்றும் கூட நான் என்னுடைய அவர்களுடைய வாகனத்தில் நான் வந்த பொழுதும் என்னதான் இருந்தாலும் என் சமூகம், என் ரத்தம் ஒரே ரத்தம், கொடுக்கக்கூடாது என்ற நிலப்பாடு வரவே கூடாது. நாம் அந்த கல்முனை பிரதேச செயலகமாக இருந்தாலும் அந்த மனநிலை வரக்கூடாது. அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு சில கயவர்களுடைய அந்த அசிங்கத்தில் பதிந்ததுதான் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலை.
அதுக்காகத்தான் அவர் இவ்வளவு காலம் அவர் தனக்கென்ற ஒரு பதவி எடுக்காம பேசி சென்றிருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தியாலே நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் ஒரு முஸ்லிம், நீங்கள் ஒரு பௌத்தம், நீங்கள் ஒரு தமிழினம், கிறிஸ்தவமாக இருக்கலாம். இந்த நாட்டிலே 4 பெரும் மகான்களை வைத்திருக்கின்ற ஒரு பெரும் பள்ளின சமூகம் நாம். ஆனால் நாம் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த கிழமை எனது சக மூத்த மௌலவி ஒருத்தர் சொன்னார், சம்பந்தன் ஐயா செத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். கவலையோட சொன்னார். நான் இன்று வரைக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் சம்பந்தன் அண்ணா அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது சம்பந்தன் அண்ணா என்று பேசுவார்கள். சம்பந்தன் அண்ணா முஸ்லிம் விவகாரங்களை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். அந்த அளவு மரியாதை நிறைந்த ஒரு தலைமை தான் முழுமையான தலைமை. நான் முந்த நாள் கூட பார்த்தேன், பாராளுமன்றம் கூட அமைதியாக பார்த்து கொண்டிருந்துச்சு அஞ்சலிக்காக. நபிகள் நாயகம் என்று சொன்னார்கள், உலகத்துல நீ வாழ்ந்த காலத்துல இன்னொருத்தனுக்காக இன்னொருத்தனுடைய உரிமைக்காக யார் பாடுபட்டு தியாகம் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்களோ அந்த கடவுள்ல ஒரே கிரேட் பன் அவர் தான். எஸ்எல்எஸும் இல்ல எஸ்எல்இஎஸும் சொல்லல, கடவுள்ல எஸ்எல்எஸ் பன் யாருன்னு சொன்னா இன்னொரு மனுஷன் உரிமைக்காக போராடி அப்படி படிச்சுட்டு போறவர். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகான் தான் சம்பந்தன். நான் இந்த இடத்துல அவர்களை போல நான் நினைக்கிறேன் 1933ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. அதே காலத்துல சம்பந்தன் அண்ணா அவர்களுடைய முகத்தை ஒட்டிய ஒரு முஸ்லிம் தலைமை தான் லிபியாவிலேயே தங்களுடைய நிலத்துக்காக போராடிய உமர் முஃப்தார் என்கிறவர் உங்களுக்கு தெரியும். அவர் 1933ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டுக்காக, இத்தாலி நாட்டை எதிர்த்து தந்த மக்களுடைய பூமி நிலத்துக்காக அவர் போராடுகிறார். அந்த போராட்டத்தில் அவர் கைது செய்யப்படுறார். கைது செய்த இராணுவமும் கூட பல்லாயிரக்கணக்கான பரிசுகளை கொடுத்து அவரை மீண்டும் அனுப்ப பார்க்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் மக்களுடைய நிலத்துக்காக நான் போராடுறேன், அதுக்காக நான் உங்களுடைய பண பரிசல்களை நான் எடுக்க மாட்டேன், பதவிகளை நான் தூக்கி எறிந்துட்டு நான் இன்று வரையில் சம்பந்தன் அண்ணா அவர்களும் அந்த உமர் முஃப்தாரை போன்று கடைசி நேரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்துல கூட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஒரு சில முஸ்லிம்களும் சொன்னார்கள், இந்த நேரத்திலேயாவது ஐயா நீங்க ஒன்று எடுக்கலாம் தானே. அவர் அந்த மக்களுக்காக முழுமையாக கிடைக்கணும் என்றதுக்காக நல்லாட்சி அரசாங்கத்திலையும் எதிர்கட்சி ஆசனத்தில் இருந்து உண்மையான உள்ளம். இந்த உள்ளங்களை பற்றி நாங்க இன்றைக்கு பேசுற மாதிரி எங்களை பற்றியும் நாளை ஒரு நாள் பேசுவாங்க. அப்படி யாரு பேசுவாங்க இருந்தா அவங்க தான் உண்மையானவங்க. நபிகள் நாயகம் ஒன்று சொன்னாங்க, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க உண்மையான விசுவாசியாக இருந்தால் நீங்க உலகத்துல எத்தனை வருஷம் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு நீங்க செத்துறாங்க, இன்னொரு மனுஷனுக்கு நீங்க நல்லது செஞ்சு நீங்க செத்து போங்க, உங்களுடைய நெத்தில வந்து முத்த அழுதுவாங்க. அதுதான் உண்மையான பாசம். அதனால இன்றைக்கு ஒரு இடத்துலதான் மரணிச்சாங்க சம்பந்தன் அண்ணா அவர்கள். ஆனால் பல இடத்துல இன்றைக்கு அவங்களுக்காக அஞ்சலி செய்யப்படுகிறது. அதுல நானும் ஒருத்தனாக வந்து இந்த இடத்துல அவங்களுக்காக ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் என்று பேசுறதுக்கும் நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். ஆகவே அன்புக்குரிய நல்லுள்ளங்களே, என்னையும் இந்த அண்ணா சம்பந்தன் அரசியல்வாதிகளே, ஏனைய பிரமுகர்
மற்றும் வட்டாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் விரிவாக கூறியிருந்தார்கள். சற்று என் முன் உரையாடிய தம்பி அவர்கள் உருக்கமான ஒரு நல்ல பேச்சையும் பேசியிருந்தார். ஆனால் ஒன்றா வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள பல சிந்தனையாளர்களை வெளியேற்றியவர்களும் அவர்களே. ஆகவே இந்த ஒற்றுமை மீண்டும் மலர வேண்டுமாயிருந்தால் எனக்கும் உரையாற்றிய தம்பி அவர்கள் கூறியது போன்று கடந்த கால கசப்புணர்கள் யாவற்றையும் மறப்போம், மன்னிப்போம். எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் குறிப்பாக தமிழ் மக்களுக்காகவும் ஒன்றுபடுவோம் என்ற அந்த நல்ல சிந்தனையில் வளர்வதற்கு வழிவகுத்து செல்ல வேண்டும். எனக்கு முன் உரையாடிய மதப்பெரியார்கள் கூறியிருந்தார்கள். ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நான் பாராளுமன்றத்திலேயும் கூறியிருந்தேன் என்பதையும் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உலகத்திலே உள்ள சமயங்கள் அனைத்தும் கூறுகின்றது, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள். உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ஓடுவது சிவப்பு ரத்தமே தவிர தமிழ் ரத்தம், சிங்கள ரத்தம், முஸ்லிம் ரத்தம், இஸ்லாம் அப்படி வேறுபாடு இல்லை. ஆகவே மனிதரை மனிதர்தான் பிரித்து வாழ்கின்றார்கள். எதிர்காலத்தில் அந்த நிலை நிகழாது. நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையை உயர்ந்த ஏணி, அலம்பன் வழியும் திரண்டால் மிடுக்கு என்ற வாக்கியங்களுக்கு அமைவாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அதன்பால் அமரர் சம்பந்தன் ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி பெறும் என வேண்டி அவர் விட்டு சென்ற பணிகள் யாவற்றையும் தொட்டு செல்வதற்கு நாங்கள் துணிவு பெற வேண்டும், ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையை பேண வேண்டும் என வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நாங்கள் இறுதியான அஞ்சலியை இந்த களவாஞ்சி மண்ணிலே நடத்துகின்றோம். அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற இவர் இந்த பிரதேச முன்னாள் பிரதி குழுக்களாக தலைவர்களாக இருந்த அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மருத்துவர் அவர்களே, இவர் அரசியல் பிரமுகர்களே, மூத்த அரசியல் பிரமுகர்களே, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் தேசிய பற்றாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. உண்மையில் சம்பந்தன் ஐயா தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இங்கு கூறப்பட்டது. அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்கின்ற அவா எல்லோருக்கும் இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் சம்பந்தன் ஐயாவை பார்க்கின்ற போது 21 இளைஞராக சட்டத்தரணி மாணவனாக இருந்து ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருந்து அரசியலுக்குள்ளே வருவதற்கு முன்பு, தேசிய பாராளுமன்ற தேர்தல் அரசியலுக்கே வருவதற்கு முன்பு அவர் அகிம்சை ரீதியான போராட்ட அரசியலிலே தந்தை செல்வாகாரத்திலே இணைந்திருந்தார். அந்த வகையிலே 1961ஆம் ஆண்டு வடகிழக்கு எங்கும் இங்கே ஈமு ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள், மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய செல்லியா ராஜதுரை அவர்கள், அவ்வாறு ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே இருந்த ஒவ்வொரு முடக்கல் போராட்டம், அதாவது எங்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் காலியாலயத்திற்கு முன்பு அவ்வாறு திருகோணமலை அவ்வாறான இடங்களிலே இந்த முடக்கல் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே கைது செய்யப்பட்டவரில் ஒருவராக சம்பந்தன் அவர்கள் 62ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி திருவண்ணாமலையிலே இருந்து கைது செய்யப்படுகிறார். அவருடன் சேர்ந்து மங்கையரசி அமுதலிங்கம் அம்மா அவர்கள்,
அமுதலிங்க மன்னன் அவர்கள், தந்தை செல்வா அவர்கள், அவருடன் சேர்ந்து ஈழவேந்தன் அவர்கள், கோவை மகஜன் என்று பலர் கைது செய்யப்பட்டு பணாக்கொலை இராணுவ முகாமிலே அடைக்கப்படுகிறார்கள். அடைக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதில் இருந்து அரசியல் பணிக்கு அவர் வருகின்ற போது தந்தை செல்வா அவர்கள் கூறுகின்றார், நீங்கள் தேசிய அரசியலுக்கு செல்ல வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்தல் கேட்க வேண்டும் என்று கூறுகின்றார். 1965ஆம் ஆண்டு தேர்தலில் கேட்பதற்கு அவரை தந்தை செல்வா அவர்கள் முயற்சி செய்த போது அவர் கூறிய வார்த்தை என்னவென்றால், நான் முழுநேர அரசியல் பணியாக வருவதாக இருந்தால் எனது முழுநேர அரசியலை தொழிலை நான் விட வேண்டும். நான் முழுநேர தொழிலாக நான் ஒரு சட்டத்தரணியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னிடம் 800 வழக்குகள் நிலுவையிலே இருக்கின்றது. இந்த 800 வழக்குகளையும் முடித்ததற்கு பிறகுதான் நான் முழுநேர அரசியலுக்கு பாராளுமன்ற தேர்தல் அரசியலுக்கு வருவேன் என்று கூறியிருந்தார். அவ்வாறு சம்பந்தனையாவை பொறுத்தமட்டில் பகுதி நேர அரசியலுக்கு அவர் வரவில்லை. சிலர் சட்டத்தரணியாக இருந்து கொண்டு பகுதி நேர அரசியல் செய்கிறார்கள். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. முழு நேரமாக தமிழ் தேசிய அரசியலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட சந்தர்ப்பம் அவருக்கு இருந்தது. அந்த வகையிலே அவர் அந்த 800 வழக்குகளையும் இயந்திர அளவிலே முடித்து எஞ்சிய வழக்குகளை இன்னும் ஒரு சட்டத்தரணியிலே பாரம் கொடுத்து விட்டுத்தான் பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கின்ற போது 1986 மே மாதம் 14ஆம் தேதி தந்தை செல்வாவின் பக்கத்தில் இருந்து பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்தார். சுதந்திர தமிழம் தான் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வு என்கின்ற அந்த தீர்மானத்தை எடுத்துவிட்டு அதுக்கான அங்கீகார தேர்தல் 77ஆம் ஆண்டு வருகின்ற போது அவர் அரசியலுக்கு வருகிறார். ஆனால் தந்தை செல்வா அவர்கள் இவரை அரசியலுக்கு வந்த தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அவர் கண்மூடிவிட்டார். 1977 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தந்தை செல்வா அவர்கள் இறக்கிறார். 1977 ஜூலை மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அதில் அவர் வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தல் அரசியலிலே இருந்து இன்று வரை அவர் பாராளுமன்றத்தில் பிரவேசித்தாலும் கூட 2 தடவை மாத்திரம் அவர் இடையிலே பாராளுமன்றம் செல்லவில்லை. 2000ஆம் ஆண்டு பாராளுமன்றம் அவர் கேட்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் 94ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் நிழல் அரசாங்கம் இருந்த காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு கட்டளையிட்டிருந்தார்கள், தேர்தலை குறைத்தளிக்க வேண்டும் என்று. 94ஆம் ஆண்டு அந்த தேர்தலை குறைத்தளித்ததன் காரணமாக யாழ்ப்பாணத்திலே 2-3 வாக்குகளால் வெற்றி பெற்ற இபிஆர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். வேறவர்கள் தேர்தலை கேட்கவில்லை. அந்த விடுதலை புலிகளின் ஆணையை மதித்து 2000ஆம் ஆண்டு அவர் வேட்பாளராக பெறவில்லை. அதற்கு பிறகுதான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி இருந்தோம். முன்பு பேசிய தம்பி அவர்கள் கூறியது போன்று அந்த விடயமாகத்தான் நாங்கள் வன்னியிலே தேசிய தலைமையுடன் எங்கள் இங்கே இருக்கிற இடக்கேந்திர செய்தியாளர் சங்கம் எடுத்த பணியின் நிமித்தமாக நாங்கள் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குகின்ற போது அவர் அந்த தேர்தலில் முதலாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக அதிலே அவர் வருகின்றார். தொகுதி ரீதியாக இடம்பெற்ற இறுதி தேர்தல் 1977 அதில் அவர் வெற்றி வருகின்றார். அதை விட்டு விகிதாசார தேர்தல் நடைமுறை வந்த போது அவர் அதிலே மீண்டும் அதிலே போட்டியிட்டாலும் கூட 1994ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டு தேர்தலிலே இவர் திருவண்ணாமலையிலே போட்டு படுதோல்வி அடைகின்றார். இவருக்கு பதிலாக அங்கே திருவண்ணாமலையிலே தங்கத்துறை அவர்கள் வெற்றி பெறுகின்றார். தங்கத்துறை அவர்கள் விடுதலை புலிகளின் கரும்புரி தினமாக நேற்று 24வது ஆண்டு தினம் 97ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் இருந்த ஒரு பாடசாலையிலே ஒரு திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த திறப்பு விழாவுக்கு செல்லக்கூடாது என்று கட்டளையிட்ட போது அதில் இறுதி அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட போது அவர் குண்டு தாக்குதலிலே மரணிக்கிறார். அந்த இடத்தில் வெற்றிடமாக 97ஆம் ஆண்டு சம்பந்தனையா மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இன்று வரை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இறுதியாக நடந்த தேர்தல் 2020ஆம் ஆண்டு. இந்த தேர்தலை அவர் கேட்கின்ற போது 87 வயது. அப்பொழுது பல கூறினார், அவரை கூறியிருந்தார், எனக்கு வயது கடந்து விட்டது, நான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிட மாட்டேன், என்னை விட்டு விடுங்கள். கோதாச்சன் அவர்களை கனடாவில் இருந்து வந்தவரை வேட்பாளராக நியமியுங்கள் என்பதை அவர் கூறியிருந்தார். ஆனால் மக்கள் விடவில்லை. உங்களை அங்கு ஒரு வேட்பாளராக நிறுத்தினால் மாத்திரம்தான் திருவண்ணாமலையை அதுகூடிய விருப்பவாக்களை பெறலாம் என்கிற காரணத்தினால் அவரை போட்டியிட்டு அவரை வெற்றி பெற்றார். இருந்தாலும் கூட 1 வருஷம் 9 மாதம் மாத்திரமே அவரின் பயணம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைத்தது. அதற்கு பிறகு அவரை வர முடியாமல் 3 வருடங்கள் அவர் கொழும்பிலே முடக்கப்பட்டார் என்றால் விரும்பி முடக்கப்படவில்லை. நாங்கள் 2004ஆம் ஆண்டு நாங்கள் பயத்தினால் முடக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது. ஆனால் அவர் அவ்வாறு அல்ல. நோயினால் அவருக்கு வர முடியாமல், நடக்க முடியாமல், பிரயாணம் செய்ய முடியாமல் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையிலே இருந்து பாராளுமன்றத்தில் இருந்தார். அப்போது பல விமர்சனங்கள் ஏற்பட்டது, பல கட்டிய விமர்சனங்கள் ஏற்பட்டது. அவரை பதவி விட வேண்டும் என்று சொன்னார்கள், விட்டு விலகுங்கள் என்று சொன்னார்கள்.
திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய குழுவிலே வந்து உடனடியாக அவரை பதவியில் என்று எங்களிடம் கேட்டார்கள். என்னோட இருந்தவர்களை வைத்து பேசிய தம்பி வரதன் அவர்களுடைய கருத்தும் பிரமாதமாக இருந்தது. வரலாறு பற்றி எங்களுடைய அரியணன் பேசுகின்றார். எல்லாவற்றையும் யோசிக்கின்ற போது நான் எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியாமல் இருக்கின்றது. உண்மையில் சம்பந்தரையாவை பொறுத்தமட்டில் தம்பி வரதன் குறிப்பிட்டது போன்று அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை 70% நிறைவேற்றி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். ஒரு மதிப்பீடு 100% செய்திருக்கிறார் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் ஒரு மதிப்பீடு செய்து சொல்லியிருக்கிறார், 70% நிறைவேற்றி இருக்கிறார். அதாவது அவர்கள் ராஜதந்திர ரீதியாக எவ்வாறு செயல்பட வேண்டும், அந்த ராஜதந்திர ரீதியாக செயல்படுகின்ற போது நாங்கள் எல்லோரையும் உதறி தள்ளிவிட்டு செயல்பட முடியாது, யாரோடாவது பேசித்தான் ஆக வேண்டும், யதார்த்தத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சிந்தித்திருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார். தனது கண் மூடுவதற்கு முந்தி இந்த நாட்டில் ஒரு சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். கடைசியாக நடைபெற்ற 2020ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு இயலாது என்று சொன்னார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பணி கொடுத்தது போன்று நீங்க எல்லோரும் நினைத்து சொன்னார்கள், நீங்கள் போட்டியிட வேண்டும் ஐயா என்று கேட்டார்கள். அந்த அன்பு கட்டளைக்கு அமைய போட்டியிட்டார். அவருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இருந்தது. எங்களோட அடித்து சொல்வார், நம்பிக்கையோடு இருங்கள், எங்களுடைய இனப்பிரச்சனை தீரும் என்று அடிக்கடி சொல்வார். சுமந்திரன் ஒரு படி மேலே சொன்னார், நல்லாட்சி காலத்தின் போது இனப்பிரச்சனை தீரவில்லை என்றால் நான் எனது பதவியை ரிசைன் பண்ணி செல்வேன் என்று கூட சொல்லியிருந்தார். இவ்வாறு நம்பிக்கை ஊட்டுகின்ற பல கருத்துக்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. உண்மையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் ஒரு மூத்த தலைவர், ஒரு பழுத்த தலைவர் இந்த விடயத்தை சொல்லுகின்ற போது நாங்கள் உதவி செல்ல முடியாது என்ற அடிப்படையில் கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் சிங்கள தலைவர்களின் மனங்களை தொடக்கூடிய அளவில், இதயத்தை தொடக்கூடிய அளவில், முஸ்லிம் தலைவர்களை நோகாமல் அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் அவருடைய பேச்சுக்கள் கருத்தாடல்கள் இருந்தன. ஆனால் பாவம், அவர் மூச்சு விடுகின்ற போதும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான ஒரு விடயம். அவர் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பேசுவார், பேசுவருடைய சிங்கள தலைவர்கள் பேசுகின்ற கருத்துக்களை கேட்பார். அவர்கள் முரண்பாடாக கணித்தால் அந்த உணவகத்தில் சென்று, சிற்றுண்டி சாலையில் சென்று அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு அவர் சமரசம் பேசுவார். அப்படியெல்லாம் பலத்த முயற்சிகளை செய்திருந்தார். அவர் சில வேளைகளில் ராஜதந்திரம் என்பது நடிப்பும் இருக்க வேண்டும். ஆக சில வேளைகளில் அவர் போராளிகளை வெறுப்பது போன்று கூட பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவர் பேசுவதன் மூலமாக சிங்கள தலைவர்களுடைய மனங்களில் மாற்றம் ஏற்படுமோ என்ற எண்ணத்தில் பேசினாரோ தெரியவில்லை, அப்படியும் பேசித்தான் இருக்கிறார். தம்பி வரதன் குறிப்பிட்டது போன்று உங்களுடைய அணுகுமுறையில், அந்த அணுகுமுறையில் அகிம்சை இருக்க வேண்டும், ராஜதந்திரம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அணுகியிருந்தார். இப்போது அவர் கடைசி காலத்திலும் கூட, மரணத்தின் பின்பு கூட அவர் சில வேளைகளில் காரசாரமாக விமர்சிக்கப்படுகின்றார். ஆனால் எங்களுக்கு துறை சார்ந்து இருக்கிறவர் சொல்றார், 70% அவர் சாதித்திருக்கிறார், செய்திருக்கிறார் என்று சொல்கின்ற போது எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது. நாங்கள் இந்த அஞ்சலி கூட்டம் நடாத்துவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது நினைக்கிறோம். அதே எங்களுடைய சாது அவர்கள் தமிழில் பேசினார். உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் சாதுக்கள் பேசுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற மொழி சிங்கள மொழியாகத்தான் இருக்கும். அப்போது நாங்கள் அதனை கஷ்டப்பட்டு நாங்கள் விளங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் அருமையாக பேசினார், அற்புதமான கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்தை பொறுத்தவரை எனக்கு பிடித்திருந்தது. எல்லோரும் போகத்தான் போகின்றோம், ஒருவரும் நாங்கள் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இந்த போவதற்கு முன்பு நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் சமத்துவமாக, மகிழ்ச்சியாக, சம உரிமையோடு வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ ஏற்படாத ஒரு ஏக்கம் சம்பந்தரையாவுக்கும் இருக்கின்றது, எங்களுக்கும் இருக்கின்றது. இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற போது ஆசியாவிலே 4வது அபிவிருத்தி அடைந்த அல்லது வளமான நாடாக இருந்தது. முதலாவது ஜப்பான் இருந்தது, மலேசியா இருந்தது, இன்னொரு நாடு கொரியா நினைக்கின்றேன் இருந்தது. 4வது இடத்தில் இருந்த இந்த நாடு. சிங்கப்பூர் ஜனாதிபதி கூட இங்கு வருகின்ற போது இந்த நாட்டை பார்த்து பிரமித்திருந்தார். நான் சிங்கப்பூர் சென்று ஸ்ரீலங்காவை போல் சிங்கப்பூரை ஆக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த நாடு அழகாக வளமாக இருந்தது. நம்மளுடைய தலைவர்கள் என்ன செய்திருக்கிறார்? அழகான அற்புதமான சிங்கப்பூர் ஜனாதிபதி லீ குவான் யூ பார்த்து ஆசைப்பட்ட அந்த தேசத்தை நாசமாக்கி இருக்கிறார்கள். இந்த இனவாதம்
மதவாதம், இந்த அடிப்படைவாதம் என்பதன் மூலமாக இந்த நாட்டை அவர்கள் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது ஒவ்வொரு குடிமகனும் 11 லட்சத்துக்கு மேற்பட்ட கடனாளியாக இருக்கின்றோம். நாங்கள், நீங்கள், அப்பாவி பிறக்க போகிற பிள்ளைகள் கூட 11 லட்சம் கடனாளிகளாக இருக்கின்றோம். சுருக்கமாக சொல்லப்போனா ஒரு குடும்பம் 44 லட்சம் ரூபாய் கடனுக்கு வைத்திருக்கிறார்கள். சந்திரிகாமியார் இருக்கிற போது அந்த கடன் ஒரு குடிமகனுக்கு 76,000 இருந்தது. அதை கூட இப்போது இருக்கிற அமைச்சர் விமர்சித்திருந்தார். 76,000 கடனை சந்திரிகாமியார் வைத்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் 11 லட்சம் கடனாளியாக இருக்கிறோம். ஆகவே இதனை நம்மளுடைய தலைவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இனவாதத்தை பேசி, மதவாதத்தை பேசி, தமிழர் சிங்களவர்களை இரண்டு துருவங்களாக பிரித்தாளும் தந்திரத்தின் மூலமாக அதற்குள் முஸ்லிம்களையும் மோதவிட்டு இன்றைக்கு இரத்த களரியாக்கி நாங்கள் நாட்டை செய்தது என அபிவிருத்தி செய்யவில்லை, அழித்து இருக்கின்றோம். எங்களுடைய சாது அவர்கள் அழகாக சொன்னார், அவருடைய தமிழில் சொன்னார், இவ்வாறு எல்லா சாதுக்களும் தமிழில் பேசி தமிழரோடு உறவுகளை வளர்த்திருந்தால் இந்த நாட்டில் சமத்துவமாக, சமரசமாக, சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். அந்த நேரத்தில் எஸ்.டபிள்யூ.ஆர். பண்டாரநாயக்கா அவர்கள் 24 மணித்தியாலத்திற்குள் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வருகின்ற போது அப்போது தந்தை செல்வநாயகம் அவர்கள் குறிப்பிட்ட விடயம், மொழி சமத்துவம் இல்லாமல் போய்விட்டால், இந்த தமிழுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காமல் போய்விட்டால் எங்களுக்கிடையே இருக்கின்ற புரிந்துணர்வு அல்லது அந்யோன்யம் பெற்றுவிடும், நாங்கள் அந்நியர்களாக போய்விடுவோம், இருதுருவங்களாக போய்விடுவோம் என்று சொன்னார். ஆனால் பண்டாரநாயக் அதை பற்றி சிந்திக்கவில்லை. விடாக்கண்ணன் சொல்வார்கள், அவர் அங்கு தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார், சிங்களத்திற்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்தார், தமிழை புறக்கணித்தார். அன்று தொடங்கியது எங்களுக்கு இடையே இருக்கின்ற பிரிவினை. அம்மையார் ஸ்ரீமாவு அம்மையார்